ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நாக்கர நரலை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் புத்தாண்டு முதல் உங்களுக்கு யோக பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். புத்தாண்டுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதுபோக இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். நான் சிம்ம ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் என்னென்ன பலன்கள், அதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக சிம்ம ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். புத்தாண்டு சிம்ம ராசிக்கு ஒரு மத்தியம பலனை தான் கொடுக்கும். ஏன்னா புத்தாண்டில் 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. ராகு 7ஆம் இடத்துக்கு வராரு, கேது ராசிக்கு வராரு. அதுபோக குரு பகவான் ஒரு நல்ல நிலைமைக்கு வராரு, 11ஆம் இடத்துக்கு வராரு. குரு வர்றது மிகச்சிறப்பு தான். சனி பகவான் அஷ்டம சனிக்கு போகிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ குரு 11ஆம் இடத்துக்கு வர்றது மிகச்சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடத்துக்கு வர குரு உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடத்த சார் பார்ப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ 3, 5, 7ஆம் இடங்கள் வலுப்பெறும். தைரிய வீரிய காரியஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் கலசரஸ்தானமும் இருப்பதுனால ஓரளவு குடும்பத்தில் பாண்டிங்காக இருப்பீங்க. சரியா, குடும்ப உறவுகளும் நல்லாயிருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு லக்கு இருக்கும். சரியா, ஒரு இன்டிகிரேஷன் இருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. இப்படி இருக்கும். நான் அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே உங்களுக்கு சிறப்பான பலன்களை சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு யோகமுள்ள நாட்களை சொல்கிறேன். நான் 2 நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். மகம், பூரம். உத்தரத்துக்கு ஏற்கனவே போட்டுட்டேன், தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோ லிங்கை கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உத்தர நட்சத்திரத்துக்கு நான் தனியாக வீடியோ போட்டுக்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் மகம், பூரம் இந்த 2 நட்சத்திரத்துக்குமே ஜனவரி மாதம் புத்தாண்டு ஆரம்பித்து ஜனவரி மாதம் யோகமுள்ள நாட்களை சொல்கிறேன். அதுபோல் சில குறிப்புகளும் சொல்கிறேன், சில கிரக குறிப்புகளும் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தயார் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு 8, 9ஆம் இடத்துல 7, 8ஆம் இடத்துல ராகு சனி பகவான் இணைவு இருக்குது. 7, 8ஆம் இடம் அங்கே ராகுவும் சனியும் ஜனவரி 12ஆம் தேதி இணைகிறாங்க. ஜனவரி 12லேருந்து தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ராகு தன்னுடைய கிரகணத்தால் சனி பகவானை பிடிச்சிருவார். 15 டிகிரிக்குள்ளே வரும்போது பிடிச்சிருவார். சரியா, அவர் அந்த ஒரு அமைப்பு இருக்குது. அது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ராகு ஒரு 15 டிகிரியிலிருந்து ஒரு 20 டிகிரிக்குள்ளே தனக்கு முன்பின் உள்ள கிரகங்களை பிடிச்சிருவார். சரியா, அந்த அமைப்பு இருக்கும். அதாவது 15 டிகிரிக்குள்ளேயே பிடிச்சிருவார். நல்லா பார்த்தோம்னா அவர் க்ளோசிங், அவருடைய வீச்சு எவ்வளோ தூரம் இருக்கும்னா தன்னோட இறந்த கிரகத்தை 20 டிகிரி வரைக்கும் பிடிச்சி வச்சுருப்பார். இப்போ நான் 15 டிகிரி தான் எடுக்கிறேன். ஏன்னா 6 டிகிரிக்கு வித்தியாசம் வந்துருச்சு. சனி பகவானுக்கும் அவருக்கும் இடையில் ஒரு 9 டிகிரி கிட்ட வந்துட்டாங்க. சரியா, வித்தியாசத்தில் வந்துட்டாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் இணைவு வந்துருச்சு, சாத்தியப்பட்டுருச்சு. அதனால் 12ஆம் தேதியிலேருந்து பரிபூர்ணமாக அந்த இணைவை எடுத்துக்கலாம், ஜனவரி 12லேருந்து. ஓகே நேயர்களே, ஆல்ரெடி அந்த நெருக்கம் வந்துருச்சு. ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து அந்த நெருக்கம் மிக அதிகமாக கூடுது. ஸோ ஜனவரி 12லேருந்து உங்களுக்கு டிசம்பர் 15, 2025 டிசம்பர் 15 வரைக்கும் சனி ராகு இணைஞ்சிருக்கிறாங்க. ராசிக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கவனமாக இருக்கணும். ராகு தசை நடக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும். ராகு தசை இல்லைனா தசையில் புத்தி நடக்கும், ராகு புத்தி நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியா, பூர நட்சத்திரத்துக்கு ராகு திசை நடக்கும், ஒரு மத்தியம வயதுக்கு மேலே நடக்கும். சரியா, அவங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி கேது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ராகு திசை நடக்கும், வயதானவர்களுக்கு நடக்கும். அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ நோக்கத்தில் இந்த வீடியோ நோக்கம் ஜனவரி மாதம் யோக நாட்களை தான் சொல்கிறேன். ஓகே நேயர்களே, ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அந்த தகவலை சொல்லியிருக்கிறேன். ரைட் சார், இப்போ ஜனவரி மாதம் 2 நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள். கிரக பலன்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் இருக்குது. நட்சத்திர பலன்கள் தான் அன்றாடம் உங்களை நிர்வகிக்குது. அன்னைக்கு உங்களுக்கு யோகம் நடக்கிறது, அதிர்ஷ்டம் நடக்கிறது, உங்கள் காரியத்தில் வெற்றி நடக்கிறது, காரியத்தில் பின்னடைவு, சாதக பாதங்கள் எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு தான் நடக்குது. நட்சத்திரத்துக்கும் சில பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே குரு பகவான், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு பலன்களை கொடுக்குறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மக நட்சத்திரத்துக்கு என்றைக்கு சார் ஜனவரி மாதம் நல்ல யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மக நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம். கேதுவின் நட்சத்திரமான மகத்துக்கு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த நாட்கள் 3 நாட்களும் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஒரு 12 நாட்கள் இருக்குது. அதை வருஷப்படுத்தி சொல்கிறேன். பூர நட்சத்திரத்துக்காரங்க கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு வரும் பலன்கள். சரியா, அதனால் கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக இருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. மகத்துக்கு சொல்லிட்டு அடுத்து பூரத்துக்கு சொல்கிறேன். சரியா நேயர்களே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. போதி ஜோடத்தில் எப்போயுமே நான் வீடியோ தொடர்ந்து போடுவேன், சாதக பாதங்களை சொல்லுவேன். அதனால் பூர நட்சத்திரத்துக்காரங்க பொறுமையாக இருங்க. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். மகத்துக்கு சொல்லிடுவோம். மகத்துக்கு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி, அப்புறம் 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி இந்த 12 நாட்கள் மக நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்களாக இருக்குது. சரி சார், இந்த யோகமுள்ள நாட்கள் அன்றைக்கி என்ன நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி மாதம் 6, 15, 24 இந்த 3 நாட்களை உங்களுக்கு நல்லா இருப்பீங்க. மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம்
வெளிவட்டார பழக்க வழக்கம் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் ஆதாயத்தோடு தான் அலைவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாயாரோட அன்பு இருக்கும், தாய்வழி உறவுகள் நல்லபடியாக இருக்கும், வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, மனமும் உடலும் ஒரு நிலையில் இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோக தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காய்கறி தொழில் பண்ணுறவங்க, மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, வெள்ளம் மண்டி வெங்காயம் மண்டி வச்சுருக்கிறவங்க, பூக்கடை வச்சுருக்கிறவங்க, அதுபோக சாப்பாடு பொருள்கள் உற்பத்தி பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டக்கடலை காய்கறி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள், மில்க் ஸ்வீட் செய்கிறவங்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல், சிற்றுண்டி சாலை, இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். டெக்ஸ்டைல் வேலை இருக்கிறவங்க, பருத்தி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பருத்தி நூல் நெய்கிறவங்க, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சிறப்பான நாளாகவே இந்த 3 நாட்கள் பார்க்கப்படுகிறது. அடுத்து ஜனவரி 5, 14, 23 இந்த நாட்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்திசாலித்தனமான நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, நல்லா கலகலப்பாக இருப்பீங்க, பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க, வெகடமாக இருப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் சிரித்து மகிழ்ந்து பேசுவீங்க. சிறப்பான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. 58 கிரக பயிற்சிகள், கிரகங்களுடைய தாக்கம் இருந்தாலுமே குறிப்பிட்ட நாள்கள் அன்றைக்கி குறிப்பிட்ட கிரகங்களுடைய அணுக்கரம் இருக்கிறதுனால அன்றைக்கி பர்டிகுலர் டே சந்தோஷமாக இருப்பீங்க. அன்றைக்கி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். உயர்கல்வி, ஆரம்ப கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். டியூஷன் எடுக்கிறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பேச்சாளர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து 9, 18, 27 இந்த நாட்களில் கையில் காசு படம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கேஷியராக இருக்கிறவங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, அரசு சம்மந்தப்பட்ட கருவூலத்தில் இருக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட், வருமான வரித்துறை, இன்கம் டேக்ஸு, இடி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இது சம்மந்தப்பட்ட இதில் நிதியமைச்சகத்தில் இருக்கிறவங்க, அரசு சம்மந்தப்பட்ட கஜனாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலமாக இருக்கும். கோயிலோடத்துக்கு போயிட்டு வருவாங்க, பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும். அடுத்து ஜனவரி மாதம் 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி அருமையான நாளாக பார்க்கப்படுகிறது மக நட்சத்திரத்துக்கு. அன்றைக்கி கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், காதலர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது, வரன் பார்க்கறதுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வரன் ஃபிக்ஸ் பண்ண போகலாம், வரன்களும் நல்லபடியாக அமையும், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நல்லபடியாக இருக்கும், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை எனக்கும் நல்லாயிருக்கும், ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி கூட வண்டி வாகனத்தை நீங்கள் வாங்கலாம். சரியா, வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தால் அன்றைக்கி வாங்கி நல்லபடியாக இருக்கும். கலை சம்பந்த கொண்டுகளும் மிகச்சிறப்பாக பார்க்க வருகிறது. கலை, திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், இதெல்லாம் மிகச்சிறப்பான நாளாகவே அந்த நாள் பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, மக நட்சத்திரத்துக்கு ஜனவரி மாதம் எந்தெந்த நாட்களில் யோகமான நாட்கள், அன்றைக்கி எந்த விதமான யோகம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இதுபோக மற்ற நாட்கள் வரும். மற்ற நாட்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கிழமை அன்றைக்கி அந்தந்த தெய்வத்தை கும்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், திங்கக்கிழமை சிவபெருமானை கும்பிடுங்க, செவ்வாய்க்கிழமை கந்தச கவசம் படிங்க, புதன்கிழமை பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள், வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா சிவபெருமானை கும்பிடுங்க, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோடைய அஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள், லட்சுமியை வழங்குங்க, சனிக்கிழமை 12ஆம் படி கர்ப்பசாமியை கும்பிடுங்க. சரியா நேர்களே? ஓகே. இப்போ பூர நட்சத்திரம் எப்படி சார் இருக்குது? சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் இப்போதைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆறாருங்க. சனி பகவான் கூட சேர்ந்துட்டார். 28/12/2024 சனி பகவான் கூட சேர்ந்துட்டார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அடுத்த வருகிற நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 28/12/2024 30/5/2025 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? 30/5 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 மாத காலங்கள் சுக்கிரன் இயல்பு நிலையில் இல்லை. சனி பகவான் கூடயும் ராகு கூடயும் சேர்றாரு. சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர். இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர், இன்பத்தை கொடுக்குறவர். அவர் கொஞ்சம் நெருக்கடிக்கு சந்திக்கிறாரு. பாவ கிரகங்களோட போய் சேர்றாரு. சனி பகவான் கூடயும் ராகு கூடயும் சேர்றதுனால சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பூர நட்சத்திரத்துக்காரங்க கவனமாக இருக்கணும். சுக்கிர தசை கொஞ்சம் வயசுலேயே நடக்கும். இப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசில் 20 வயசுக்கு உட்படுறவங்களும் சுக்கிர தசை நடக்கும். கவனமாக இருங்க. ஏன்னா 20 வயசுக்குள்ளே தான் அந்த காதல் எல்லாமே வரும். சரியா? காதல் வசப்படுறது, மற்ற ஒரு அஃபையரு, ஒரு அஃபெக்ஷன் எல்லாமே வரும். அதனால் அந்த டீனேஜில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஒரு 12 வயதிலிருந்து ஒரு 18 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, இந்த சுக்கிர தசை நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோக மற்ற தசையில் சுக்கிர புத்தி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவராக இருந்தாலும் சரி, சிறுவராக இருந்தாலும் சரி. இந்த வீடியோ எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு இறைவனுக்கு தான் தெரியும். கேட்குறவங்க மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு சுக்கிர தசை இல்லைன்னா சுக்கிர புத்தி எதனால் சம்மந்தப்பட்டு நடந்தாலும் அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். 12/1/2020 இன்றைக்கே சேர்ந்துட்டார். 28ஆம் தேதி நேற்றே சேர்ந்துட்டார். 28/12/2025 30/5/2025 வரைக்கும். சரியா? மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இல்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலுமே சனி கூட சேர்ந்துட்டார். அதுக்கடுத்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராகு கூட சேர்றது ரொம்ப நல்ல அமைப்பு இல்லை. 8ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சம் அடைஞ்சாலுமே ராகு கூட சேர்றது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் சுக்கிரன் ஒரு சொகுசு வாழ்க்கை சொந்தக்காரன். ராகு கேதுகள் சனி ராகு என்ற பாவகிரகங்களோடு சேர்றதுனால இயல்பு நிலை இழந்து போயிடுவார்.
இதுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் அந்த குறிப்பை சொல்கிறேன் நான், சரியா? வேத பஞ்சாங்கத்தில் உள்ள அமைப்பை சொல்கிறேன். சுக்கிரன் வந்து பாவகரங்களோட சேர்ந்துட்டார். அதனால் பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்கள் உங்கள் நட்சத்திரநாதன், உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே யோகா நாட்கள்னு ஒன்று இருக்குது. அது என்றைக்கு சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி. இன்றைக்கி வந்து நல்ல விதமாக தான் ஜனவரி மாதம் வந்து 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி பூர நட்சத்திரத்துக்கு முதல்ல சொல்கிறேன். உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள் ஜனவரி மாதம் 10, 11, 28, 14, 23, 5, 6, 15, 24, 7, 16, 25 இந்த நாட்கள் 12 நாட்களும் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதில் 7, 16, 25 இந்த நாட்களில் வந்து நல்லா இருப்பீங்க, சரியா? நல்லா இருப்பீங்க, வாய்க்கு சாப்பிடுவீங்க, தாய் தப்பனோட சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க, பெண்களெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும். குறிப்பாக பெண்கள், குடும்ப பெண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்லா அழகாக இருப்பீங்க, ட்ரெஸ் கோட் போட்டுக்குருவீங்க, வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க, நீர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, மீன்பிடித்தல் வேலையில் இருக்கிறவங்க, மீனவர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், சரியா? நிறைய மனித வாழ்க்கைக்கு உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சிவில் சப்ளை கார்பரேஷன், ரேஷன் கடை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அடுத்து வந்து ஜனவரி 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி நல்லாயிருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு உகந்த காலமாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி, ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். ஆள் நல்லா கபடியாக இருப்பீங்க, அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க, கல்லூரி மீனெல்லாம் நல்லூர் மீனாக இருப்பீங்க, விகட கவியாக இருப்பீங்க, 12 ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபார மன்றங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நவதான வியாபார மன்றங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். வாத்தியக்கறி வாசிக்கிறவங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி வக்கீல் தொழில் பார்க்குறவங்க, வாதாடுறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க, ஆராய்ச்சி கூட்டத்தில் இருக்கிறவங்க, ஐடி முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் இந்த 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி ஜனவரி மாதம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ஜனவரி 14, 23, 5 இந்த 3 நாட்கள் வந்து கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், சரியா? ஒரு இணக்கமாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருமண உறவில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். வரன் தேடலாம். காதலிப்பவர்கள் நல்லாயிருக்கும். காதல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காதலர்களுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. வீடு கூட மாற்றலாம். புது வீடு கட்டி போகிறது, கிரக பிரவேசம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு பஞ்சாங்கத்தையும் பார்த்துக்கணும், சரியா? உங்கள் தனிப்பட்ட அமைப்பையும் பார்த்துக்கணும், சந்திராஷ்டமத்தையும் பார்த்துக்கணும். பட் இந்த நாட்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு உகந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அன்றைக்கி வந்து நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் பெண்களோட கை ஓங்கியிருக்கும். பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்து ஜனவரி 10, 19, 28 இந்த நாட்கள் கையில் காசு பணம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். நல்ல ஆள் நல்லா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு வந்து கொடுத்து உதவுவீங்க. பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. தாய் தப்பனோட ஆதரவு இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து எந்தெந்த வேலை பார்க்குறது நல்லா இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கௌண்டன்ட் வேலை, கேசியர் வேலை, பள்ளிக்கூடத்தில் கல்லூரி உரிமையாளர்கள், லெக்சரர்கள், டீச்சர் வேலை பார்க்குறவங்க, அதுபோக வந்து கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, நிதி அமைச்சத்தில் வேலை பார்க்குறவங்க, மந்திரியாக இருக்கிறவங்க, மந்திரிக்கு பிஏவாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சாமானியப்பட்ட மக்களை எடுத்துக்கிட்டோம்னா, கோயில் வேலை பார்க்குறவங்க, கோயில் குருக்கள், பூஜை வேலை பார்க்குறவங்க, கோயில் மடம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இந்து சமய அறநிலையத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பூஜை கடை, பழக்கடை, பூஜை பொருட்கள் சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்க, பிளாட்ஃபாரத்தில் பூக்கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படும். அதுபோக பூஜை புனஸ்காரத்துக்கு ஒரு பொருட்கள், பத்தி, சூடம், வெற்றிலை பாக்கு, இது மாதிரி பொருட்கள் வைக்கிறவங்களுக்கு நல்ல நாளமாக பார்க்கப்படுகிறது. நறுமண பொருட்கள் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், அவங்களுக்கும் அந்த நாட்கள் வந்து நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து பூர நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நாட்களை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை வருஷப்படுத்துகிறேன். பூர நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நாட்கள் ஜனவரி மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 10, 19, 28, 14, 23, 5, அப்புறம் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி, 7, 16, 25 இந்த நாட்கள் 12 நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. மற்ற நாட்களுக்கு அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. என்ன கிழமை வருதோ அந்த கிழமை அன்றைக்கி அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அது ஏற்கனவே சொல்லிட்டேன், சரியா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்தந்த கிழமைக்கு உள்ள தெய்வத்தை கும்பிட்டுருங்க. நல்ல நாட்கள் அன்றைக்கி பொதுவாக தினமும் கும்பிடணும், அதான் நல்லது. தினமும் இறைவனை நினைக்கிறது ரொம்ப நல்லது. அந்தந்த கிழமைக்கு ஆதிக்கம் உள்ள கிரகத்தை கும்பிட்டிங்கன்னா அந்த கிழமைக்குடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு கிரகத்துக்கு ஒரு ஆதிக்கம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான், திங்கக்கிழமை சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு வந்து நீங்கள் யாரை கும்பிடலாம்னு சிவனை கும்பிடலாம், சோமவாரம். அடுத்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடலாம், கந்தேசி கவசம் படிக்கலாம். புதன்கிழமை பெருமாளை கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கும்பிடலாம், சிவனை கும்பிடலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை கும்பிடலாம், இல்லைனா துர்க்கையம்மனை கும்பிடலாம். சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடலாம், 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடலாம், ஐயனாரை கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம், காவல் தெய்வங்களை கும்பிடலாம். ஓகே நேயர்களே,
இந்த வீடியோ பதிவில் வந்து சிம்ம ராசிக்கு 2 நட்சத்திரத்துக்கு மகம் பூரம் 2 நட்சத்திரத்துக்கு ஜனவரி மாதம் புத்தாண்டு ஆரம்பித்து ஜனவரி 31ஆம் தேதிக்கு 31 நாட்களில் யோகமுள்ள நாட்கள் என்னென்ன, அன்றைக்கி எப்படி பலன்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். நிறைய கண்டென்ட் இருக்குது. எல்லா தகவலையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. பெரிய வீடியோவும் போட முடியாது. நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வீடியோ லென்த் அதிகமாக இருந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஷார்ட் வீடியோ 2 நிமிஷம் போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எப்படி போடுறதுன்னு எனக்கே தெரியல. எதை சொல்கிறதுன்னு சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதனால் இந்த மாத பலன்களாக அவர் சொல்லிட்டேன் நான். சரியா? ஜனவரி மாதம் இந்தந்த நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், மற்ற நாட்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு அதை சொல்லியிருக்கிறேன். அதுபோக அடுத்து வருகின்ற காலத்தில் கிரகங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறேன். கண்டென்ட் எடுத்து போடுறேன். சரியா? குறிப்பாக உங்கள் ராசிக்கு 7, 8ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் சிம்ம ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். மகம் பூர நட்சத்திர நேயர்கள் அனைத்து வளங்களும் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.